நிறைய நீங்க ஹாலிவுட் ஜோனர்ல எடுத்து டாப் மூவிஸ்லாம் ஆகட்டும் ஹாப்பி எண்டிங் முடிச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஒரு கேரக்டர் இழந்திருப்போம் அந்த இடத்துல. ஸோ அந்த ஒரு இழப்பை வந்து கொடுக்காம இருந்ததே இல்லை. பட் எனக்கு என்னன்னா கை வைக்க போறது ஸ்டீவ் ஹாரிங்டன் இல்ல டஸ்டின், இந்த ரெண்டு பேர் மேல கை வச்சிருவானோ டைரக்டர் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நீங்க நிறைய பேர் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸுக்கு வேர்ல்ட் லெவல்ல ஃபேன் பேஸ் பயங்கரமா இருக்கு. அதுல நானும் ஒருத்தங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. ஏன்னா நான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்க ஆரம்பிச்சது லேட்டரா தாங்க. கிட்டத்தட்ட சீசன் 4 வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சீசன் 1 பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எப்படி கனெக்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நான் எப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தேன் அப்படின்னா, எங்க ஒரு கிராமம். ஸோ நைட் ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கோங்களேன், ஃப்ரெண்ட் எல்லாம் கூடுவோம் ஒரு இடத்துல கூடி பேசிட்டு இருக்கும் போது மாப்பிள்ள ஒருத்தர் வந்து ஸ்டோரி பார்த்துட்டு இருக்காப்ல. அதுல ஒரு பொண்ணு ஹெட்செட்டை போட்டதுக்கு அப்புறம் அப்படியே வானத்துல பறக்க ஆரம்பிக்கிறா. அந்த சீனை தான் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் கரெக்டா சொன்னா ஒரு 1-2-3 months ஆஃப்டர் அது என்ன படம் தேடி எங்கேயோ பார்த்த மாதிரி அந்த கிளிப்பை பார்த்தா அதுல பாத்தீங்கன்னா யுவன் ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மீம் வேற வந்துட்டு இருந்துச்சு. அந்த சாங்கை போட்டு ஒவ்வொரு சாங்கா வச்சிருந்துச்சு. இது என்ன படம் அப்படின்னு போய் கமெண்ட்ல பார்த்தா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப் சீரிஸ்ன்னு போட்டிருந்துச்சு. சரி அது என்னதான் அப்படின்னு பார்ப்போமேன்னு போய் சர்ச் பண்ணி பார்த்து ஒரு எபிசோடு தான் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். அடுத்து என்னன்னு பார்க்காம என்னால இருக்க முடியல. டக்குன்னு அடுத்தடுத்த எபிசோட் டவுன்லோட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். ஒன்னா நம்ப மாட்டீங்க, ஆனா ஒரு நாளைக்கு 2 சீசனை முடிச்சேன், 2 நாள் 4 சீசனை முடிச்சிட்டேன். ஏன் தெரியுங்களா எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். வேற வேலை பொழப்பே இல்ல. சாப்பிட படம் பார்க்க நைட்டு 4 நாள் தூங்கிருப்பேன். மறுபடியும் காலையில 5 ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட படம் பார்க்க தூங்கிருப்பேன். 2 நாள்ல 4 சீசன் முடிச்சு. எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல ரொம்ப 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 பிடிச்ச கேரக்டர் யாருன்னு பார்த்தா வேற யாரு, ஸ்டீவ் ஹாரிங்டன் மட்டும்தான். ஏன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வெறுத்த கேரக்டரும் அவன் தான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வெறுக்கவே முடியாத இடத்துல இருக்கிற கேரக்டரும் அவன் தான். ஓ நீ அப்படி வரியா? பிடிச்சிருக்குன்றதுக்கு எனக்கு ரீசன் தெரியல. ஆனா அவனை ஏன் பிடிக்கலன்றதுக்கான ஒரே ரீசன் என்னன்னா, ஒரு கெத்தோட சுத்திட்டு இருந்தான்ல, அந்த கெத்தோட சுத்தும் போது கூட அது கூட பிடிச்சிருந்தது. பட் வந்து அந்த நம்ம நான்சியை ஏமாத்துறதுக்கு வந்து இன்னொரு பொண்ணு கிஸ் அடிப்பான். அது ஆக்சுவலா அந்த பொண்ணு கிஸ் அடிக்கும். எனக்கு அப்போ அவனுடைய அந்த ஒரு எவ்வளவுதான் ரவுடியா இருந்தாலும் ஒரு சில விஷயத்த ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்போ எனக்கு அந்த இதுல மட்டும்தான் அவனை பிடிக்காம இருந்தது. அதுக்கடுத்து ஸ்டீவ் ஹாரிங்டன் ஒரு ஒண்டர் கேரக்டர் எனக்கு பிடிச்சது. எனக்கு காலேஜ்ல அவன் பண்ண அந்த சின்ன சின்ன விஷயங்களும் எனக்கு பிடிக்கல. பட் அதுக்கடுத்து எனக்கு ஹாரிங்டன் பிடிக்காம இருக்கவே இல்லை. எவ்ரி சீன் டிவிக்காகவே செதுக்கி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அந்த 4 சின்ன பசங்கிட்ட தானே கனெக்ட் ஆகும். அந்த 4 சின்ன பசங்கள நமக்கு கனெக்ட் ஆகிறது மோஸ்ட்லி எனக்கு கனெக்ட் ஆனது நான் சொன்ன தொப்பி போட்ட கப்பி தலையா டஸ்டின். ஸோ டஸ்டின்ட்ட இருந்து தான் நான் ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆனேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜானத்தன் எனக்கு பிடிக்கும். ஆனா ஸ்டீவ் ஹாரிங்டனுக்கு அடுத்துதான் ஜானத்தன். ஃபர்ஸ்ட் ஸ்டீவ் தான். எனக்கு என்ன ஒரே ஒரு பயம்னா, இப்போ சீசன் 5ல கண்டிப்பா ஹாப்பி எண்டிங் வச்சா நல்லா இருக்கும்ன்றது சொல்ல முடியாது. என்னடி சொல்ற? ஹாப்பி எண்டிங் இப்போ வர மூவிஸ்லயோ சீரீஸ்லயோ இருக்கிறது இல்ல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல ஹிட்டான நிறைய படத்துல லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் ஆகட்டும், இல்ல ஹாரி பாட்டர் ஆகட்டும், நிறைய நீங்க ஹாலிவுட் ஜோனர்ல எடுத்து டாப் மூவிஸ்லாம் ஆகட்டும் ஹாப்பி எண்டிங் முடிச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஒரு கேரக்டர் இழந்திருப்போம் அந்த இடத்துல. ஸோ அந்த ஒரு இழப்பை வந்து கொடுக்காம இருந்ததே இல்லை. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, பறக்க முடியல. இந்த இதுல யார் கொடுக்க போறாங்க அப்படின்றது மட்டும்தான் ஒரு கேள்வி. அதுலயும் அந்த சின்ன பயம் என்ன அப்படின்னா, ஸ்டீவ் ஹாரிங்டனுக்கு என்ன ஆகுமோ பயமா இருக்குல்ல. எனக்கும் பயமா தான் இருக்கு. எனக்கு கதை எழுதி எடுத்து படம் முடிச்சு ரிலீஸ் ஆக போகுது.
பட் எனக்கு என்னன்னா கை வைக்க போறது ஸ்டீவ் ஹாரிங்டன் இல்ல டஸ்டின், இந்த 2 பேர் மேல கை வச்சிருவானோ டைரக்டர் அப்படின்னா முடிஞ்சதோட சொல்றா பாப்போம். கொந்தளிச்சிருவாங்க எல்லாம். ஆனா அது தாங்க முடியாதுல்ல உங்களுக்கு, அதுல இருந்துகிட்டே இருக்கும் இல்ல. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நவம்பர் 26 ரிலீஸ் ஆக போகுது. உங்களுக்கு எத்தனை பேர் ஆவலோட இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எத்தனை பேர் கிங் ஸ்டீவ் ஹாரிங்டன் பையலுங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வேற என்னென்ன உங்களுக்கு தெரியணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வீடியோவை நம்ம எடுத்து பண்ணலாம். ஏன்னா அங்க நிறைய கேரக்டரிஸ்ட் ஆர்க் இருக்கு எனக்கு. ஏன்னா நிறைய கேரக்டருமே பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல நம்ம வெறுத்திருப்போம், அடுத்து நேசிக்க ஆரம்பிச்சிடும். நான்சியுமே நம்ம ஒரு கட்டத்துல ஸ்டீவ் விட்டு விலகிறாகும் போது நமக்கு கோவம் வரும். பட் ஜானத்தனோட இணையன்ற ஒரு ஆசையும் இருக்கும். நிறைய கேரக்டர் வந்து அப்படி ஒரு மிஸ்மேச்சபிளா இருக்கும். உங்களுக்கு எந்த கேரக்டரோட அனலைஸ் வேணும்னு கேட்குறீங்களோ கண்டிப்பா நான் உங்களுக்காக அதை பண்றேன். ஸோ ஸ்டே டியூன்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் கண்டிப்பா எனக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். உனக்கு இது வேணும், இந்த வேணும், நீ இந்த வண்டியில ஏறணும் இல்ல, உன் புத்திய செருப்பாலையே